லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கக்கிழமை வந்த உடனேயே நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் ஏற்படுது அப்படின்னா, இந்த வாரத்தை நம்ம பிரமாதமாக ஜெயிச்சு காட்டுற வாரமாக மாற்றணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் கூட கேட்பீங்க, இப்படி வாரம் சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்கள் என்னமா ஜெயிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு என்னமா தான் அந்த மாதிரி சாதனை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, போன வாரம் தான் நான் போய் தமிழக ஆளுநர் திரு RN ரவி அவர்கள்ட்ட தமிழ் சேவைக்காக விருது பெற்றுட்டு வந்தேன். போன வாரத்துக்கு நிகழ்வாக அது இருந்தது. இப்போ நம்ம எப்போதாவது வேலை பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னா பலன் சேர்ந்துருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நான் திங்கள் தோறும் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கான உதாரணத்துக்காக தான் நான் எனக்கு சொன்னேன். அது கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி போய் வாங்கிட்டு வந்தேன் என்னங்கிறத. நான் மட்டும் இல்லை, பல தமிழறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாருமே வாங்கினாங்க. இப்போ நாம் ஒரு செயலில் ஈடுபட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், தோற்று போயிட்டோம்னு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஜெயிக்க மாட்டோமோ அப்படின்னு கூட ஒரு பயம் இருக்கும். ஜெயித்தவங்க அடுத்ததுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் தோற்றவங்க சில சமயம் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான்னு அப்படின்னு நினைப்பாங்க. அது உலகத்திலேயே பெரிய தப்புங்க. எப்படி பிற உயிரை கொல்லக்கூடாதோ, நமக்குள்ளேயே ஒரு உயிர் இருக்குல்லங்க, அந்த உயிரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாதுல்ல. அது தானாக போகிறப்போ ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அதை போக்கக்கூடாது. இந்த முடிவை யாரும் எடுக்கக்கூடாது, எடுக்க விடக்கூடாது. நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. பலே பாண்டியான்னு ஒரு படம். இந்த மாமா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு. அதாவது ஆச்சரியன் அண்ணா BR பந்துலு அவர்கள் கப்பலோட்டி தமிழன், கர்ணன் போன்ற படங்களை எடுத்தவங்க ஜாலியாக ஒரு படம் எடுப்போமே அப்படின்னு எடுத்த படம் தாங்க பலே பாண்டியா. 3 வேடத்தில் சிவாஜி நடிச்சிருப்பாரு. சரி, இதில் கதாநாயகனா இருக்கவர் ரொம்ப பயந்தவர், அப்பாவி. அவரை வச்சு சமாளிக்கலாம்னு இல்லை என்ன பண்ணுவாருன்னா, MR ஐடியா பண்ணுவார். 1 மாதம் நம்ம வீட்டில் இருந்து நல்லா சாப்பிட்றேன், எல்லாம் பார்த்துக்கிறேன்னு. அதாவது இன்சூரன்ஸு இன்றைக்கி வர்ற குபேரா படத்தில் வர ஸ்டைல்லாம் அன்றைக்கே பண்ணியிருக்காங்க. அவனுக்கெல்லாம் ஜோறு போட்டு அவன் மேலே இன்சூரன்ஸ் எடுத்து அவனை கொன்று விட்றது. கொன்னுட்டா அவனுக்கு படம் வரும்ல, அதை இவங்க எடுத்துக்கிறது. இதுதான் பிளான்னு. எல்லாம் பண்ணி வைப்பாங்க. 1 மாதம் ஆன பண்ணி இவர் முதல்ல தற்கொலை பண்ணி சாக போவார். அதான் அப்போ தான் MR அதை கூப்பிட்டு, டே தற்கொலை பண்ணுறதா பண்ணுற, 1 மாதம் நல்லா சாப்பிட்டு சாப்பிடா அப்படிம்பாப்புல. 1 மாதத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போயிடுவேன், என்ன சொல்றீங்க? கடைசியில் திடீர்னு அவருக்குள்ள அவர் காதலில் நான் சாக மாட்டேன்ட்டுருவார். MR அதை விட மாட்டார், நீ செத்தே ஆகணும்னு விரட்டிட்டு வருவார். இப்போ அவருக்கு அந்த வீரத்தை கொடுக்கறது யாருன்னு பார்த்தா அவர் காதலிக்கிற பெண்ணாகிய அந்த தேவிகா தான். அவங்க அவருடைய அந்த அச்சப்படுகிற குணத்தை மாற்றுவாங்க. எப்படி? அவர் வேகமாக ஓடி போய் அவர் தண்ணிக்குள்ளே குதிக்க போவார். பார்த்தா பொலிங்காலே கூட தண்ணி இருக்காது. அப்போ தான் அந்த அம்மாவுடைய அந்த குரலில், அதாவது சுசிலாவினுடைய குரலில், கண்ணாசனுடைய பாட்டில், MSV இசையில் பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. அது காதல் பாட்டுன்னு எனக்கு தெரியல என்ன பாட்டு அப்படின்னா, அவங்க தான் ஆரம்பிப்பாங்க. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். அழகான வார்த்தையில் அழகான பொண்ணு அழகான குரலில் ஒரு செய்தியை சொல்லுங்க. இப்போ நான் சொன்னால் கூட உங்களுக்கு தத்துவ வித்தக தண்டி அலங்காரமாக தெரியும். 10ஆவதுக்கு ஊபரங்கள் மாதிரி ஒரு எப்போ பார்த்தாலும் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு. எனக்கே ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, 1 வருஷம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், விளங்காது அந்த பையனுக்கு. பரிட்சை அன்னைக்கு காலையில் அந்த பிள்ளை படிக்கட்டில் உட்காந்து, அவன் கீழே உட்காந்து அப்படியே குருட்ட பாடம் கேட்குற மாதிரி கேட்பேன். கரெக்டாக போய் எழுதிட்டு வந்துடுவான். நானே கேட்பேன், ஏன்டா 1 வருஷம் சொல்லி கொடுத்தேன் படிக்கலை, அந்த பிள்ளை 1 நிமிஷம் சொல்லி கொடுத்து உடனே நீ எழுதிட்டியாடா அப்படின்னு சொல்லுவேன். சரி, இப்போ பாருங்கள், இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பாட்டில் வர்ற வரியை மாத்திரம் நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. எப்படி அப்படின்னா, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம்.
வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். இப்போ பாருங்க, இந்த வரியை மாத்திரம் நீங்கள் வச்சுக்கோங்களேன். கண்ணதாசன் வெறும் யோசனையாக சொல்லலை. எப்பா, முதல்ல உனக்கு இலக்கு என்ன பார்க்க தெரியணும். அந்த இலக்கை நோக்கி நீ பயணப்படணும். அந்த பயணத்தின் காரணமாக சில கதவுகள் திறக்கும். அப்படி திறந்தா உனக்கான காட்சி அங்கே இருக்குது. இந்த காட்சியை நீ பார்த்துட்டேன்னா உன் கவலை தீர்ந்துடும். உன் கவலை தீர்ந்தா நீ வாழலாம்ல. என்ன அழகான வார்த்தைங்க. தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றறிந்தார் திருவள்ளுவர். மனதில் கவலை எப்போ தீரும்? தனக்கு ஓமை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எவன் இருக்கிறானோ அந்த கடவுள் அவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டால் நம்முடைய கவலை தீரும்னு திருவள்ளுவர் சொல்வார். அதுபோல் இங்கே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டிருக்கும் போது தான் ஒரு மரம் 60வது வெட்டில் கீழே விழுகிறது என்றால் 59 தடவை வெட்டியது வேலையற்ற வேலை என்று, வெட்டி வேலை என்று நினைக்கக்கூடாது. அது 60ஆவதில் விழுந்தாலும் 59 வெட்டிகளும் சேர்ந்துதான் அது விழுவதற்கு காரணமாக இருக்கிறது. மரத்தை வெட்டக்கூடாது, அது வேறு விஷயம். இந்த இடத்துல உதாரணத்தை மாத்திரம் எடுத்துக்கங்க. அப்போ நாம் என்ன முயற்சி பண்ணுறோமோ அந்த முயற்சியின் காரணமாக தளர்ச்சி இல்லாமல் இருந்தால் முயற்சி பலனளிக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.